அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. 3ஆம் இடம் தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது சனியின் வீடு. பொதுவாகவே நீங்க ஒரு முயற்சி எடுத்து நீங்க ஆசைப்பட்டு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சியை 10 மடங்கு உங்களை கீழாக செயல்படக்கூடிய ஒரு இடம் கும்பம் சனி. இதுதான் மெயின். அப்போ தனுசு ராசியின் அதிபதி உங்களுக்கு குரு வந்து பொதுவாகவே ஒரு முயற்சி எடுக்காத ஒரு கிரகம். அப்படி இருக்க சொல்ல உங்களுக்கு ஒரு முயற்சி எடுத்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சியை கொஞ்சம் ஸ்லோவாக்கி விடுறதுதான் 3ஆவது இடம். அப்போ ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும்னா கும்ப வீட்டுக்கு 3ஆவது இடம் மேஷம், செவ்வாயோட வீடு ரொம்ப நெருப்பா இருக்கும். அதுவே தனுசுக்கு 3ஆம் இடம் கும்பம் இல்லையா? அப்போ கும்பம் அப்படிங்கிறது டவுன், அகால பாதாளம் மாதிரி. அப்போ நீங்க ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ணி ஜெயிக்கிறது அவ்வளோ சீக்கிரம் நடக்காத ஒரு விஷயம். இது வந்து ஒரு பேசிக்கான ரூல். இப்போ சில விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன் தான் தனுசு ராசியில பிறந்தோம், எதையுமே செஞ்சு உருப்பட மாட்டேங்குது, ஜெயிக்கவே முடியல, நிறைய பஞ்சாயத்தை தான் நம்ம சந்திக்கிறோம், தோல்வி நிறைய சந்திக்கிறோம், ஒரு முயற்சி 2-3 டைம் செஞ்சா கூட சக்சஸ் ஆகல, எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஜெயிக்க முடியல, என்னதான் நடக்குது அப்படிங்கிற பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்துக்கு இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஆனா இப்போ உள்ள கிரக நிலைகள் அந்த 3ஆம் இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் அந்த இடத்துக்கு போறாருங்க. அப்போ 12 மற்றும் 5க்குரிய செவ்வாய் பார்த்தோம்னா இப்பொழுது உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் நகர்ந்து போகுது. அப்போ அந்த செவ்வாய் சனியுடன் இணையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு. அப்போ சனி என்ன ஆக போகுது, சனி வந்து கெட்டு போக அமைப்புல இருக்குது. அப்போ செவ்வாய் தன்னுடைய பலத்தை சனியின் மீது பிரயோகித்து அந்த சனியுடைய மந்தத்தன்மை நீங்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. இது மட்டும் இல்லாம இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அவயோகி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தோம்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு குட் சான்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த 3 கிரகங்களுமே சேர்ந்து ஒரு 3ஆம் இடத்தின் வழியாக உங்களை வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே சனி வந்து ஒரு ஸ்லோவான கிரகம் அப்படின்னும் பொழுது அந்த சனியை செவ்வாய் வந்து வேகப்படுத்த போகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு சமையல் செய்றீங்க, அப்ப நெருப்பு வந்து நீங்க பத்த வச்சாதான் உணவு சமைக்க முடியும். அப்போ வேகமா சமையல் ஆக போகுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அப்படின்னா நெருப்பு இல்லைன்னா அங்க போட்டது காய்கறி அரிசி எல்லாமே தண்ணியில அப்படியே தான் கிடக்க வேண்டியது, வேற எதுவுமே வேலைக்கு ஆகாது. அதே மாதிரிதான் இப்போ உங்களுக்கு நெருப்பு பண்ணக்கூடிய சம்பவம் வந்து சனிக்கு நடக்க போகுது. அப்ப சனி தான் உங்களுக்கு முயற்சிகளை, அடுத்தடுத்த வலுவான முயற்சிகளை, ஸ்ட்ராங்கான முயற்சிகளை எல்லாத்தையும் வேகப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அப்போ முதல்ல சுக்கிரன் விஷயத்த பார்க்கலாம். சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துக்கு வர்றது, அதாவது அவயோகியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துக்கு வராருங்க. அப்போ உங்களுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன நடக்கலாம், இது வரைக்கும் நீங்க யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தர வேண்டியது அவங்க ஏமாத்திட்டாங்க, இல்ல ஒரு பிசினஸ்லோட அவங்க பிசினஸ் மைண்டோட இருக்காங்க, நீங்க வந்து ஒரு மனிதாபிநயத்தோட நீங்க வந்து அவங்களுக்கு நீங்க நடந்துக்கிறீங்க. ஆனா அவங்க வந்து அதை சாதாரணமா பயன்படுத்தி பிசினஸ் மைண்டா செயல்பட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு வர வேண்டியது கிடைக்கல. வேலை செய்யற இடத்துலயும் பாலிடிக்ஸ் பண்றாங்க. குடும்பத்துல வந்து ஒரு மரியாதையே இல்லை. பெண்கள் மூலியமாக நிறைய அவமானத்தை நீங்க சந்திக்கிறீங்க. இல்ல பெண்கள் சைட்ல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். பலருக்கு வந்து பார்த்தோம்னா அம்மா பிரச்சனை இருக்கும், இல்ல லவ் பிரச்சனை இருக்கும், இல்ல மேரேஜ் பண்ண வாழ்க்கை துணையோட பிரச்சனை இருக்கும். பெரும்பாலும் தனுசு ராசியில பிறக்கல ஆண்களுக்கு தான் பெண்கள் மூலியமா நிறைய பிரச்சனை இருக்கும். அடுத்த கட்டம்னா பெண்களாகவே இருந்தாலும் பெண்கள் சைட்ல இருந்து சில பிரச்சனை வரும். மோஸ்ட் ஆஃப் த விஷயம் ஆண்கள் மூலியமாக பிரச்சனை குறைவு தான் அப்படின்னும் பொழுது ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கலாம், இல்ல சொத்து பாக பிரிவினை, இது மாதிரி எல்லா விஷயத்திலுமே பெண்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டாங்க 100%. ஒண்ணு அதிகபட்சமா ஒண்ணு வாங்கிட்டு கூட கொடுப்பாங்களே தவிர கொடுத்துட்டு வாங்க மாட்டாங்க. இதுதான் விஷயம். அப்போ பெண்கள் மூலியமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு 3-4 விஷயத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். வரவேண்டிய நிலுவைகள் உங்களுக்கு வரவேண்டியது இருந்தா தானாகவே சில விஷயங்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க.
இது வரைக்கும் கிடைக்காத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. நீங்க அடுத்ததாக இப்போ வேற ஒரு லைஃபுக்கு மாறக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலுமே சரிதான், எப்படி இருந்தாலுமே உங்களுடைய பிரச்சனைக்கு மத்தியில தற்சமய சூழ்நிலையில தற்கான பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த சுக்கிரன் மொழியாக பார்த்தோமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பச்சு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது எப்படிலாம் கிடைக்கும்? உங்களுக்கான லைஃப் பாதையில ஒரு வாகன அமைப்புகள், சொத்து சுகம் தேடி வர்றது, ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு நிலையான ஒரு சொத்து, ஒரு வசதியான ஒரு வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான தன்மைகள்லாம். ஒரு சிலருக்கு திருமண பாக்கியம் அமைப்பு, இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வரும். அடுத்து பார்த்தோம்னா இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகின்ற காரணத்தால தைரியமான சில முடிவுகள் நீங்கள் முயற்சிகள்லையும் ஈடுபடலாம். இது வரைக்கும் கடக்க முடியாத நீங்க விஷயத்தை கூட இப்போ நீங்க நகர்த்தி போகலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக இப்போ சனிக்கு வரலாம். சனி தான் ஒரு ஸ்லோவான பிளானட். அது செவ்வாய் கூட வர்றதால இது வரைக்கும் மந்தத்தன்மையாக இருந்த அத்தனை தனுசு ராசி அன்பர்களும் சேர்த்தே எடுத்துக்கலாம். உங்களுடைய மந்தத்தன்மை உங்க லைஃப்ல ஒரு உடல் நலத்திலயும் சரிதான், மனசளவுலயும் சரிதான், நீங்க காயப்பட்டுட்டு இருக்கீங்க, எதுவுமே ஆசைப்பட்டு ஜெயிக்கும், இதுக்கு மேல எதுவுமே முயற்சி எடுக்க முடியாது அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அந்த மந்தத்தன்மையா இருந்த அத்தனை தனுசராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல மந்தத்தன்மை விலகி சூரியன் எப்படி சுறுசுறுப்பா இருக்கார் ஒரு கண்டிஷனுக்கு இப்போ தனுசு ராசி அன்பர்கள் மாற போறீங்க. சோ உங்களுக்கான ஸ்டெப், பாதை, வழி, இல்லைன்னா ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே அழுதுட்டு இருக்கீங்க, செய்ய முடியல, வழி தெரியல, போற வழி தெரியல, இப்படியெல்லாம் எப்படியா இருந்தாலுமே அந்த பாதையை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சனி கொடுக்க போகுது, செவ்வாயோட சேர்க்கின்ற காரணத்தால. இன்னும் சொல்ல போனா உங்ககிட்ட ஒரு சில நபர்கள் அறிமுகமாவாங்க, இல்ல தொடர்புல வரும். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சில விஷயத்துல ஏற்கனவே நீங்க நஷ்டப்பட்டுட்டியா, பரவாயில்ல இந்த விஷயத்த செஞ்சு பாக்குறியா, இதை பண்ணி பாக்குறியா, இதை நான் பண்றேன், இதை வச்சு நீ எப்படியாச்சும் ஜெயிச்சிரியா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு 2 பேர் 3 பேர்லாம் சேர்ந்து உங்களை உசுப்பேற்றி போட்டு நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் பயன்படுத்திக்க நீங்க தயாராக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்துல உங்களுக்கு சொந்த ஜாதகம் ஒத்துழைத்தால் மட்டுமே எப்படியா இருந்தாலும் அவங்கவுங்க தேவைங்க பண்ணலாம். 95% 90% ஒரு நாளைக்கு பண தேவைகள் இருந்தா அவங்கவுங்க கஷ்டங்கள், கடன் அடைக்கலாம், இல்ல உடம்ப சரி பண்ணிக்கலாம், இல்ல யார்கிட்டயும் போய் கெஞ்சிக்கிட்டு மான மரியாதைக்கு எடுத்துக்கிட்டு கடனை வாங்கிட்டு வட்டியெல்லாம் கட்டுற நண்பர்கிட்ட கூட ஒரு அவமானம் தான். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா இல்லாம குடும்ப உறுப்பினருக்கு தேவையானதை பண்ணி கொடுக்க முடியாம, வசதி வாய்ப்பு பெருக்க முடியாம, அப்படியே குழப்பிக்கிட்டு ஒரே லைன்லயே சுத்தி அப்படியே வந்துட்டு இருக்க சூழ்நிலையெல்லாம் பலருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்திருக்கும். முன்னேற்றம் இல்லை, டெவலப்மெண்ட் இல்லை, 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆகல, இது எதுவுமே ஒரு டெவலப் இல்லை. ஏன்னா என் கூட இருக்க எல்லாருமே மேல வந்துட்டாங்க, ஆனா நான் மட்டும் தான் இப்படி இருக்கேன், அவங்களுக்கு அது கிடைச்சிச்சு இது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சனி செவ்வாயுடன் சேர்க்கின்ற காரணத்தால மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்துல ஜாதக அமைப்பு பளிச்சுன்னு ஒரு கிரகம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா தசாபுத்தி அடிப்படையில, லக்ன அடிப்படையில நல்லபடியாக ஒரு ஜாதக அமைப்பு இந்த மார்ச் மாத அமைப்புல நல்லபடியா இருந்தா இதுவும் அதுவுமே சேர்ந்து 2 கை தட்டினாதான் ஓசை வரும் அப்படின்ற மாதிரி ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு காலத்துக்குமே நிலைச்சு நிக்கிற மாதிரியான ஒரு சொத்து இருக்கும். இப்போ ஒரு சொந்த ஜாதகம் பலவீனமா இருக்கு அப்படின்னா குறிப்பிட்ட அளவுகள் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது குறைஞ்ச காலகட்டத்திலே அது கிடைச்சி அனுபவிச்சு முடிஞ்சிடும், காலத்துக்கும் பயன்படாது. இதுதான் சொந்த ஜாதகம் செயல்படக்கூடிய விதம். அப்போ ஜாதகம் அமைப்பு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு தைரியமாக எதையும் செய்யக்கூடிய ஒரு டைமிங்ல ஜாதக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த கோச்சார அமைப்புகள் 100% உங்களுக்கு கண்டிப்பா ஒரு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாத கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகமா தாங்க இருக்கு. மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புடன் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் கொடுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.